ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டச் ஆப்பிள் பை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 8 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு சேர்க்குறேன். அதை பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சர்க்கரை 1 கப் சேர்க்குறேன். தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாலு ஆப்பிளில் தோலை சீச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆப்பிள்லேருந்து கொஞ்சம் தண்ணி அதோட சேர்ந்து கொஞ்சம் கூட தண்ணி வரும். அதனால் ஆப்பிளில் உள்ள தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வர நல்லா கிண்டுங்க. இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. சின்னமன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதில் 8 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க. நான் வெறும் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா வெறும் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் சுற்றினதை திருப்பி அதே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதில் ஐஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் 6 டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ரொம்ப சப்பாத்திக்கு மாதிரி பண்ணக்கூடாது. இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு வரணும். பால் மாதிரி கொண்டு வரணும். அடிச்சுலாம் தேய்க்கக்கூடாது. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பால் மாதிரி ஆக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம பேக் பண்ணுற பேனுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ நல்லா பெருசாக வட்டமாக வர்ற மாதிரி தேய்ங்க. இப்போ மெல்லமாக எடுத்து பேக் பண்ணுற பேனில் வைங்க. உங்களுக்கு தேவையான டிசைனில் அதோட ஓரத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரத்துலலாம் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க ஃபில்லிங்ஸ் எடுத்து வைக்க போகிறோம்.
நம்ம ஃபில்லிங்ஸை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். பட்டர் 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நட்ஸ் நான் பாதாமும் வால்நட்ஸும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. சின்னமன் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒன்றா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா புட்டு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஆப்பிள் ஃபில்லிங்ஸ் மேலே வைப்போம். ஃபில்லிங்ஸை ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ 375 டிகிரி ஃபாரன்ஹீட் பேக் பண்ணுவோம். இது 50 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரை ஆகும். ரெடி ஆகிடுச்சு. டச் ஆப்பிள் பை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.